எப்பவுமே நான் வார்த்தை சொல்லுவேன். இந்த இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்பு சொல்கிறான், எல்லாரும் தப்பாக அர்த்தம் சொல்லிட்டு இருக்கான்னு எனக்கு அபிப்பிராயம். மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்றதுக்கு மனிதன் நினைத்தான் கடவுள் கெடுத்தான் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிற அர்த்தம் அது. ஆனால் அதுக்கு உண்மையாக அது அர்த்தம் இல்லைன்றது என்னுடைய அபிப்பிராயம். என்ன காரணம்னா, இங்கிலீஷில் டிஸ்போஸ் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னைக்கு டிக்ஷனரியில் அர்த்தம் எடுத்து பாருங்க. டிஸ்போஸ்னாக்கா டு கம்ப்ளீட்னு அர்த்தம். அது நீங்கள் எடுத்து கோவிலில் கோர்ட்டில் எல்லாம் கூட கேஸ் நடந்துட்டுன்னா டிஸ்போஸ்ட் ஆஃப் பண்ணுவான். டிஸ்போஸ்ட் ஆஃப்னா என்ன அர்த்தம்? தமிழ் எழுதிச்சு முடித்து வைக்கப்பட்டதுன்னு எழுதுவான். டிஸ்மிஸ்னா தள்ளுபடி பண்ணிட்டான்னு அர்த்தம். டிஸ்போஸ்ட்னா வழக்கு முடித்து வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அப்போ மேன் கேன் ஒன்லி ப்ரப்போஸ் பட் அல்டிமேட்லி காட் டிஸ்போசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் ப்ரப்போஸ் பண்றான், அது ப்ரப்போஸ் பண்றதோட அவனுடைய முயற்சி முடிச்சு போறது. அதுக்கப்புறம் அது முடிச்சு வைக்கிறது யாருன்னா பகவான் தான். அதனால மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்னா மனிதன் முயற்சி செய்கிறான். முதல்ல வனத்திடரை ஏரியா மன்னம் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி நாம காரியத்தை பண்ணினா அவர் கடைசியில் முடிச்சு வைக்கிறவன் பகவான்.